Hi students, welcome to Comfree tutorial. In this video, let's see class 9 science exploration chapter 8 journey inside the atom part 3. What components contribute to the mass of an atom? அப்ப அதாவது வந்து ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுக்கு எந்த பார்ட்டிகல் காரணமா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். What components contribute to the mass of an atom? Rutherford's model show that most of the mass of an atom is concentrated in its nucleus. அதாவது according to Rutherford model பிரகாரம் என்னன்னா most of the mass of an atom ஆட்டத்துக்குள்ள இருக்கிற மாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு? கான்சென்ட்ரேட்டட் ஆன் பெரும்பாலான மாஸ் வந்து எதுல இருக்கு? சென்டர்ல நியூக்ளியஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. Electrons that revolve around the nucleus are so light that mass can be ignored. அப்ப எலக்ட்ரானோட மாஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது அந்த ஆட்டமோட மாஸ்ல இருந்து அதோட பங்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாரு. However, something puzzling appeared early in the 20th century. For instance, a hydrogen atom has 1 proton, whereas a helium atom has 2 protons. Yet the mass of helium atom is about 4 times that of nitrogen atom, not double. This led to the scientists to wonder whether besides protons, is there something else in the nucleus adding mass without affecting its charge. அதாவது சயின்டிஸ்டுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா 20th செஞ்சுரியில சயின்டிஸ்ட் வந்து ஒரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட்டை கவனிச்சாங்க. என்னன்னா உதாரணமா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு. அப்ப அதோட மாஸ் வந்து 1. ஹீலியத்துக்கு என்ன இருக்கு? 2 புரோட்டான் இருக்கு. ஆனா அதோட மாஸ் வந்து ஹைட்ரஜனை விட எத்தனை மடங்கு இருக்கு? 4 மடங்கு இருக்கிறத பார்த்தாங்க. அப்ப இது மூலம் ஒரு கொஸ்டின் வந்தது. அதாவது 2 புரோட்டான் இருந்தா அதோட மாஸ் 2 மடங்கு தான் இருக்கணும் இல்லையா? ஏன் 4 மடங்கா இருக்கு அப்படின்றத பத்தி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. அதுல இருந்துதான் அப்ப உட்கருவுல அதாவது நியூக்ளியஸுக்கு உள்ள புரோட்டான்ஸை தவிர வேறு ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்பினாங்க. டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான், அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது? நியூட்ரானோட கண்டுபிடிப்பு வந்தது. In 1932 the problem was solved by James Chadwick, a student of Ernest Rutherford. ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட். ரூதர்ஃபோர்ட் எதை கண்டுபிடிச்சாரு? நம்ம புரோட்டான் சார்ஜை பத்தி கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சவர் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட் அவரோட ஸ்டூடெண்ட் தான் யாரு? இந்த சாட்விக். இவர் வந்து ஃபர்ஸ்ட் he discovered a new subatomic particles with a mass nearly equal to that of protein, that is a mass that is nearly equal to that of proton but no எலக்ட்ரிக்கல் சார்ஜ். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நியூட்ரான் அப்படின்ற பார்ட்டிகல் அவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? இவர் சாட்விக். ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் சாட்விக் ஒரு புது சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சாரு. அதோட மாஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா புரோட்டானுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா அதுக்கு சார்ஜ் இல்ல. ஆல்ரெடி நமக்கே தெரியும் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு சொன்னோம்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதே மாதிரி புரோட்டான்ஸ் என்னன்னு சொன்னோம்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்க இருக்க நியூட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கும்? நோ சார்ஜ், நியூட்ரல் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. பட் நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ். த நியூட்ரல் பார்ட்டிகல் வாஸ் நேம்ட் அஸ் நியூட்ரான். இதுதான் என்னன்னு சொல்றாரு? நியூட்ரான்ஸ் அப்படின்னு நேம் பண்ணாரு. அண்ட் இஸ் யூசுவலி ரெப்ரசன்டட் பை தி சிம்பிள் En. த நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். இந்த நியூட்ரான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. எல்லா ஆட்டமோட நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னா ஆட்டத்தோட சென்ட்ரல்ல இருக்கிறதா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்மாலர் பார்ட்டி, ஸ்மாலர் சைஸ்ல இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிறது தான் ஆல்ரெடி என்ன இருக்குன்னு சொல்ற நம்ம புரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அது கூடவே என்ன இருக்கு? நியூட்ரான்ஸும் இருக்கு. எக்ஸப்ட் எதுல இல்ல அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்தை தவிர எல்லா ஆட்டத்திலயும் என்ன இருக்கு? இந்த நியூக்ளியஸ் நியூட்ரான் இருக்கு. Thus the mass of an atom comes mainly from its proton and neutrons packed tightly in the nucleus. அப்ப ஒவ்வொரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ்லயும் என்ன இருக்கு? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் tightly packed இருக்கு. This also explains why atoms are heavier than the mass of the total number of protons. Table 8.1 shows the symbols and relative charges of subatomic particles. அப்ப 1932ல ஜேம்ஸ் சாட்விக் ஃபர்ஸ்ட் நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு. அவர் யாருன்னா ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் அவரு. ஓகே, இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா அதோக்கு என்ன கிடையாது? சார்ஜ் கிடையாது. அது சார்ஜ் என்னன்னு சொல்றாரு? 0 அப்படின்னு சொல்றாரு. அதோட மாஸை கம்பேர் பண்ணும்போது அது புரோட்டானோட மாஸ்க்கு ஏறக்குறைய சமமா இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. அதோட சிம்பல் பார்க்கும்போது N அப்படின்னு சொன்னாரு. இந்த நியூட்ரான் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரு? ஹைட்ரஜனை தவிர எல்லா ஆட்டத்தோட நியூக்ளியஸ்ல எது இருக்கு? இந்த நியூட்ரான் இருக்கு. அப்ப அணுவோட மாஸ் எதால இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ஆட்டத்தோட மாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸ் இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு? அந்த ஆட்டத்தோட மாஸ் இருக்கு. The symbol and relative charges of subatomic particles இங்க கீழே கொடுத்திருக்காங்க. சிம்பலும் அதோட சார்ஜஸும். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதோட சிம்பல் வந்து E-, ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்ன்றதால E- கொடுத்திருக்காங்க. ரிலேட்டிவ் சார்ஜ் -1. புரோட்டான்ஸ்ன்றது P+ அப்படின்றது என்ன வரும்? பிளஸ் சார்ஜ். நியூட்ரான்ஸ்ன்றது N0 அப்படின்னா நியூட்ரல் சார்ஜ், அதுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்
இந்த சைடு வாட் இஃப் an atom had no empty space, how would this have affected the size of various object? இப்போ சப்போஸ் ஆட்டத்துல எம்டி ஸ்பேஸே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அது அதோட சைஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற டாபிக்ல the discovery of the neutron opened a new era in atomic physics. discovery of neutron, நியூட்ரானோட கண்டுபிடிப்பு அதாவது வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்லயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. such as the creation of artificial radioactive elements and the splitting of uranium atoms. This give birth to the atomic age, allowing the development of both nuclear power and nuclear weapons. இந்த நியூட்ரானோட கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து இந்த அட்டாமிக் பிசிக்ஸ்ல ஒரு புதிய எராவை இது ஸ்டார்ட் பண்ணுச்சு. இதன் மூலமா என்ன இருக்கு, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து உருவாக்குனாங்க. அதே மாதிரி யுரேனியம் பிரேக் பண்ணாங்க, யுரேனியத்தை பிரேக் பண்ணாங்க. இது மூலமா என்ன ஆகுது, நியூக்ளியர் பவர் வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு. அதே மாதிரி அணு ஆயுதங்களும் என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸும் இதை வச்சு உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல James Chadwick, working under Rutherford at the same Cavendish laboratory at the University of Cambridge, solved a key puzzle in 1932 when he discovered the neutron. This breakthrough explained the atomic mass and earned his Nobel Prize in Physics in 1935. The neutrons immediately transformed research, enabling scientists to probe nuclear secrets and spread a chain of discoveries in understanding and oceanic atomic energy. மீட் எ சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல யாரு கண்டுபிடிச்சாரு இல்லையா, நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு, சாட்விக் அப்படின்னு சொல்றோம். அப்ப சாட்விக் யாருன்னா நியூட்ரானை கண்டுபிடிச்சவர். இவர் வந்து ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட். 1932 நியூட்ரானை கண்டுபிடிச்சாரு. அதாவது அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வாங்கினாரு. நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் டு கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல lighter atoms have often an equal number of protons and neutrons, like carbon with 6 each or oxygen with 8 each. However, as atoms get heavier, the nuclei have many more neutrons than protons. Iron has 26 protons and 30 neutrons, and by that time uranium, the nucleus, has 92 protons and 146 neutrons. You may wonder that since all the protons like charges are squished together in a nucleus, why do they not push each other away? Think of it this way: every proton inside nucleus repel every other proton because they all carry positive charge. Neutrons, being neutral, help reduce this repulsion by intervening and decreasing the distance between protons, and also by strengthening the force called the nuclear force that binds the particles together. So heavier need many more neutrons to hold everything in the nucleus tightly bound. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் அதாவது வந்து லைட்டர் ஆட்டம்ஸ்ல இருக்கும்போது பெரும்பாலும் என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். லைட்டர் ஆட்டம்ஸ்ல புரோட்டான்ஸோட நம்பரும் நியூட்ரான்ஸோட நம்பரும் ஈக்குவலா இருக்கும். உதாரணமா பார்க்கும்போது என்னன்னு சொன்னோம், கார்பன்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா 6 புரோட்டான்ஸ் வித் 6 நியூட்ரான்ஸ். ஆக்சிஜன்ல எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 16, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12. அதுல 6 புரோட்டான் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் மொத்தம் 16. அப்ப 8 புரோட்டான்ஸ் அண்ட் 8 நியூட்ரான்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களே, ஆக்சிஜன் வித் 8 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 புரோட்டான்ஸ் அண்ட் 8 நியூட்ரான்ஸ். அதே ஹெவியர் ஆட்டம்ஸ் ஹெவியா இருந்ததுன்னா, ஆட்டம்ஸ் ஹெவியா இருக்கும்போது அந்த அட்டாமிக் மாஸ் அதிகரிக்க இன்க்ரீஸ் ஆக நியூட்ரான்ஸோட நம்பர் புரோட்டான்ஸை விட அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ அயன் எடுத்துக்கிறோம். அயன்ல எத்தனை இருக்கு, 26 புரோட்டான்ஸ் இருக்கு, 30 நியூட்ரான்ஸ் இருக்கு. இதே யுரேனியம் அப்படின்றது ஹெவியர் ஆட்டம், அதுல 92 புரோட்டான்ஸ் இருக்கு, 146 நியூட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஏன் நியூட்ரான்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான்ஸ் எல்லாமே என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனா அதால என்ன ஆகுது, ஒரே சேம் சார்ஜ் இருக்கும்போது என்ன ஆகும், ஒன்னு ரிப்பல் ஆகும். அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து நியூக்ளியஸ்ல ஒன்னா இருக்கு, அதுக்கு பதில் என்னன்னா நியூட்ரான்ஸ் என்ன கிடையாது. இதுக்கு காரணம் வந்து நியூட்ரான்ஸ். ஏன்னா நியூட்ரான்ஸ்ல என்ன கிடையாது, சார்ஜ் இல்ல. அப்ப நியூக்ளியஸ்ல புரோட்டான்களுக்கு இடையில இருந்து அவற்றோட அந்த ரிப்பல் ஆகிற அந்த ஃபோர்ஸை குறைக்கிறது எது உதவுதுன்னா இந்த நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூட்ரான்ஸ் அப்ப இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்ற வலிமையான அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஒன்றா பைண்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றதுதான் த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்ற டாபிக்ல நம்ம படிச்சோம். அப்ப முக்கியமா இதுல இந்த பேஜ்ல பார்த்தோம்போது ஆட்டம்க்கு என்ன இருக்கு, மாஸ் இருக்கு. அது எங்க இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. 1932 ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான்ஸை பத்தி கண்டுபிடிச்சாரு. நியூட்ரான்ஸோட சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது 0. அதோட மாஸ் வந்து ஆக்சுவலி எதுக்குன்னா புரோட்டான்ஸோட மாஸுக்கு ஏறக்குறைய சமமா இருக்கு.
அப்ப அட்டாமிக் மாஸுக்கு முக்கியமான காரணம் எதுனா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானோட சார்ஜ் -1, புரோட்டான் +1, நியூட்ரான்ஸ் 0. அப்ப ஹெவியர் ஆட்டம்ஸ்ல நியூட்ரான்ஸ் எண்ணிக்கை என்ன வரும், புரோட்டான்ஸை விட அதிகமா இருக்கும். புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒன்றாக பிணைக்கி வச்சிருக்கிறது எதுனா நியூக்ளியர் ஃபோர்ஸ். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஒன்னா பிணைச்சு உட்கருவை என்ன வச்சிருக்க, ஸ்டேபிளா வச்சிருக்கிற வேலையை பாக்குது அப்படின்றத இந்த பேஜ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியா சயின்டிபிக் கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற டாபிக்ல இந்தியாவோட சயின்ஸோட பங்களிப்பு, அதாவது கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்றோம், நம்ம பங்களிப்புன்னு சொல்றோம். இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க் ஃபிகர் 8.8 மும்பை leads advanced neutron scattering experiment using reactors such as Dhruva. This has revealed key insights into the materials like superconductors, battery electrodes, and drug molecules, helping develop battery medicines, energy storage, and industrial alloys right here in India. Research and explore more about Dhruva. அதாவது ஃபர்ஸ்ட் பாபா அட்டாமிக் ரிசர்ச் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பார்க் அப்படின்னு சொல்றோம். பாபா அணு ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மும்பைல இருக்கு. ஓகே, இது எதை பத்தி பண்றாங்கன்னா ட்ருவா போன்ற அணு உலைகளை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, நியூட்ரானை ஸ்கேட்டர் பண்றாங்க. இந்த அந்த மாதிரி ஸ்கேட்டர் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டும் இங்க நடக்குது. அப்ப இந்த ஆய்வு மூலமா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மெடிசின்ஸ் தயார் பண்றாங்க, பேட்டரிஸ் தயார் பண்றாங்க, செமிகண்டக்டர்ஸ், அலாய்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் போன்ற துறைகள்ல என்ன இதால என்ன ஆயிருக்கு, இதனோட ரிசர்ச் மூலமா இந்த துறைகள் எல்லாம் என்ன இருக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. In 1869 scientists knew about 69 element. அதாவது 1869ல அதாவது சயின்டிஸ்ட் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் தான் தெரிஞ்சிருக்கு, 69 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் தான் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் விச் ஆர் ஃபவுண்ட் நியூட்ரல், தட் இஸ் நேச்சுரலி ஆன் தி எர்த். இந்த எலிமெண்ட்ஸும் பெரும்பாலும் என்னவா இருக்க, நேச்சுரா தான், இயற்கையான பூமியில இருந்து கிடைச்சது. டுடே we know about 118 unique chemical elements. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தெரியும்னா 118 தனித்துவமான தனிமங்கள் இப்ப தெரியும். Some of these are artificially made and the research for even more that is continuous. அதே மாதிரி சிலது என்ன இருக்குன்னா ஆர்டிபிஷியலா செயற்கையா உருவாக்கிருக்காங்க, இயற்கையானது கிடையாது, செயற்கையா உருவாக்கியிருக்காங்க. Symbols of elements. Okay, elements ஓட குறியீடுகள் அப்படின்ற டாபிக்ல ஜான் டால்டன் realized the need of standard way to represent elements and compounds to make the study of chemistry easier. அதாவது ஜான் டால்டன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா தனிமங்கள், அதாவது எலிமெண்டோட நேம் முழுமையா எழுதுவதற்கு என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதால கெமிஸ்ட்ரியை ஈஸியா எழுதவும் படிக்கவும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு சிம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. In 1803 he introduced the first pictorial symbol to represent the known elements. The figure 8.9 show the sum of the symbol. சில சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. that is hydrogen. first symbol hydrogenல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு டாட். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் கார்பன் அப்படின்னா ரவுண்டுக்குள்ள ஒரு பிளாக் கலர், இதுதான் கார்பன். ஆக்சிஜன் சொல்லும்போது ஒரு ரவுண்டுக்குள்ள எம்டி ஸ்பேஸ் இருந்தா அது ஆக்சிஜன். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கு, ஒரு 3 கோடு போட்டோம்னா அது என்ன, பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் சல்ஃபர்னு வரும்போது ஒரு ரவுண்டுக்குள்ள ஒரு பிளஸ் சிம்பிள். அயன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ கொடுத்தா அது அயன். அதே ரவுண்டுக்குள்ள சி கொடுத்தா அது காப்பர், எல் கொடுத்தா லெட், எஸ் கொடுத்தா சில்வர். அதே மாதிரி ஜி கோல்டு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கோல்டுக்கு. நெக்ஸ்ட் பி கொடுத்தா பிளாட்டினா அண்ட் மெர்குரிக்கு இந்த மாதிரி எலிமெண்ட் சிம்பிள்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் யார் symbols of some elements given by John Dalton. In 1813 Berzelius suggested the symbols of the elements should be derived from their Latin names. அதுக்கப்புறம் 1813ல பெர்சிலியஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்பிள்ஸ், ஓகே, முக்கியமா இந்த சிம்பிள்ஸ், இந்த எலிமெண்டோட சிம்பிள்ஸ லாட்டின் இல்லைன்னா இங்கிலீஷ் பேரோட எழுத்துல இருந்து என்ன பண்ணலாம், இந்த குறியீடுகளை அமைக்கலாம் அப்படின்னு சொன்னவர் பெர்சிலியஸ். The symbols of elements should be derived from the Latin names. Thus came alphabetical chemistry. இதுல இருந்து தான் alphabetical chemistry symbols. Nowadays, the International Union of Pure and Applied Chemistry, the international scientific organization, approves the names and symbols of elements. Some of the norms of writing these symbols are. அதுக்கப்புறம் தான் யார் வந்ததுன்னா IUPAC. IUPAC அப்படின்றது என்னன்னா ஆக்சுவலி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இது என்னதுன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எலமெண்ட்ஸுக்கு பேரையும் சிம்பிள்ஸையும் ரெகனைஸ் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுதான் என்னன்னு சொல்லணும், IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. மெனி சிம்பிள்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலமெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஒரு சிம்பிள்ஸ் இப்படிதான் எழுதணும் அப்படின்ட்டு சில விதிகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் எலிமெண்டோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு எழுத்து அல்லது என்னன்னு சொன்னா 2 letters, ஒரு லெட்டர் இல்லைன்னா 2 letter இருக்கலாம். ஓகே, உதாரணம் இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம். மெனி சிம்பிள்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்.
the first letter of the symbol is always written on the capital letter. First letters எப்பவுமே என்னவா இருக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஹைட்ரஜன், ஓகே, ஒரு லெட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன், அடுத்து கார்பன், இதெல்லாம் என்ன இருக்கு? ஒரே லெட்டர், ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் the first letter of the symbol is always written as a capital letter. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? சில எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கலாம்? கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அதுக்கு அடுத்து while the second letter is written as smaller case, smaller letter, small letterல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஹைட்ரஜனுக்கு வந்து H மட்டும் தான் இருக்கும். இதே அலுமினியம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் A, நெக்ஸ்ட் இருக்கு இந்த Lன்றது என்னது? ஸ்மால் லெட்டர், அப்ப AL. ஓகே, இந்த மாதிரி எழுதக்கூடாது, ரெண்டுமே கேப்ஸ்ல எழுதக்கூடாது. the first one is capital letter, next one is small letter. அதே மாதிரி என்னன்னு சொல்றோம்? நம்ம கோபால்ட் சொல்றோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் C, நெக்ஸ்ட் O. இது வந்து இந்த மாதிரி வரக்கூடாது. ஆனா கோபால்ட்டோட சிம்பிள்னு பார்க்கும்போது என்ன வரக்கூடாது? ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர் வரக்கூடாது, நாட் CO எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் கோபால்ட்டுக்கும் என்ன வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர். ஆனா என்ன பண்ணக்கூடாது? CO அப்படின்றது ரெண்டுமே கேப்ஸ் லெட்டர்ல போடக்கூடாது. திஸ் ஒன் இஸ் ராங் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்தவர் பெர்சிலியஸ். Symbols of some elements are formed from the first letter of the name and letter other than the letter in the name. For example, chlorine. Symbols of some elements. சில elements ஓட symbols formed first letter of the name. First அந்த லெட்டரோட இப்போ குளோரின் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? C, குளோரின். ஓகே, அண்ட் a letter other than the second letter. செகண்ட் லெட்டரை தவிர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எப்படி எழுதுவோம்னா CHLORINE. இதுல செகண்ட் லெட்டர் வராது. அடுத்து என்ன இருக்கு? மூணாவது லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்மால் லெட்டர். மூணாவது லெட்டர், செகண்ட் லெட்டர் இல்லாத அடுத்த லெட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், ஜிங்க். ஜிங்க் வந்து என்ன இருக்கு? மூணாவது. ஓகே, இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸோட நேம்ஸ் இருக்கு. Symbols of some elements come from their Latin, Greek or German names rather than English. சில எலிமெண்ட்ஸ் ஓட பேர் எது வந்ததுன்னா லாட்டின்ல இருக்கு, கிரீக் லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்கு, கிரீக்ல இருக்கு, இன்னும் என்ன இருக்கு? ஜெர்மன்லயே இருக்கு, இங்கிலீஷை தவிர்த்து இந்த நேம்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் த சிம்பிள் ஆஃப் அயன். அயனோடது என்னன்னு சொல்லணும் நம்ம? FE, ஓகே, கேபிட்டல் F அண்ட் ஸ்மால் E, ஃப்ரம் லாட்டின்ல அதோட நேம் என்னன்னா ஃபெரம். ஃபார் மெர்குரி HG, கேபிட்டல் H, ஸ்மால் G. இது எதுல இருந்து வருதுன்னா கிரீக்கோட ஹைட்ரோகைராஸ் அப்படின்ற வேர்ட்ல. அண்ட் ஃபார் டங்ஸ்டன், தட் இஸ் W, ஃப்ரம் ஜெர்மன். அது என்னது? உல்ஃப்ராம் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லணும்? டங்ஸ்டன். நேம்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் some commonly used elements are given in table 8.2. 8.2ல சில எலிமெண்ட்ஸ் ஓட நேம்ஸும் சிம்பிள்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இதை நம்ம ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அலுமினியம் கேபிட்டல் L, கேபிட்டல் A, ஸ்மால் L. ஆர்கன் ஃபர்ஸ்ட் லெட்டர் A, நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர். பேரியம் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர். போரான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல், நெக்ஸ்ட் வந்து கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் வேர்டு தான் போரான். நெக்ஸ்ட் புரோமின் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் BR. கால்சியம் ஃபர்ஸ்ட் ஒன் C, கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர், இது கால்சியம். கார்பன் பார்க்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் C. குளோரின் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர், நெக்ஸ்ட் மூணாவது லெட்டர், இது Cl. கோபால்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் C, நெக்ஸ்ட் O, ஸ்மால் O. இதே மாதிரி காப்பர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் C, நெக்ஸ்ட் U. அதே மாதிரி ஃப்ளூரின் சிங்கிள் லெட்டர் AU. ஆரம் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவோம்? AU. ஹைட்ரஜன், அயோடின், ஃபெரம், அதான் FE. ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் FE, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர். லெட் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பிளம்பம், PB அப்படின்னு சொல்லுவோம். மெக்னீசியம் அப்படின்னும் போது MG, ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும். நியான் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் NE. நைட்ரஜன் சிங்கிள் லெட்டர், தட் இஸ் N. ஆக்சிஜன் சிங்கிள் லெட்டர், பொட்டாசியம் சிங்கிள் லெட்டர். நெக்ஸ்ட் சிலிக்கான் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், அப்ப சிலிக்கான். நெக்ஸ்ட் சில்வர் அப்படின்றது அர்ஜென்டினம், AG, தேர்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் A, தேர்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், தட் இஸ் தேர்ட் லெட்டர். G வந்து ஸ்மால் லெட்டர். சோடியம் அப்படின்றது நாட்ரியம், Na. சல்பர் S, யுரேனியம் U, ஜிங்க் Zn. Scientists use these symbols instead of full names because they are internationally recognized and allow scientists worldwide to communicate clearly regardless of other national, that is other language barriers. Scientists என்ன பண்றாங்க? இந்த குறியீடு முக்கியமா என்ன பண்றாங்க? ஃபுல் நேம்ஸ்க்கு பதிலா இந்த சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. பிகாஸ் இது என்னது? இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு, ஐபேக் ரெகக்னைஸ் பண்ற நேம்ஸ் அண்ட் அலோவ் சயின்டிஸ்ட் வேர்ல்டு, அதாவது உலகமுள்ள ஒரு அறிவியல் அறிஞர்களால ஈஸியா அவங்களால என்ன பண்ண முடியுது? கிளியராகவும் கம்யூனிகேட் பண்ண முடியுது. விதவுட் என்னது? லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லாத, அதாவது என்னோட லாங்குவேஜ்ல தான் பேர் வைக்கணும் அப்படின்ற லாங்குவேஜ் பேரியர் இல்லாம சயின்டிஸ்டால ஈஸியா உலகம் முழுவதும் அறிவியல் அறிஞர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் என்னன்னு சொல்லுவோம்? இந்த சயின்டிபிக் நேம்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்.
Next, pause and ponder அப்படின்ற டாபிக்ல imagine you are a scientist who has discovered a new element. Name this element after yourself and justify that the symbol you have chosen follow IUPAC rules. Suppose, okay, you are a student. நீ வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்க, ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிற, ஓகே, அந்த எலிமெண்ட்டுக்கு நேம் பண்ற, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் டிசைட் பண்றது யார், ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் IUPAC பிரகாரம் நம்ம சிம்பிள்ஸ் நேம் வைக்கணும். What problems could arise if every scientist use different symbols for the same element? இப்போ சப்போஸ், ஓகே, ஒரே எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவ, as in every scientist ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாஸ் அண்ட் பாண்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பேஜ்ல முக்கியமா 1803 ஜான் டார்டன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் 1813 பெர்சிலியஸ் அப்படின்னு என்ன சொன்னாரு, லெட்டர்ஸ பேஸ் பண்ணி சிம்பிள்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. IUPAC அப்படின்றது என்னன்னா, எலிமெண்ட்டுக்கு நேம்ஸும் சிம்பிள்ஸும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு தான் அது. ஃபர்ஸ்ட் என்ன, இந்த சிம்பிள்ஸோட ஃபர்ஸ்ட் எழுத்து எப்போதும் பெரிய லெட்டர்ல இருக்கணும், ரெண்டாவது எழுத்து இருந்ததுன்னா அது என்னன்னு சொன்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். முக்கியமா சிம்பிள்ஸ் ஒன்னு இல்லது 2 எழுத்து மட்டும்தான் இருக்கணும், சிலது சிங்கிள் லெட்டர்ஸாவும் இருக்கணும் அப்படின்றது முன்னாடி பார்த்து படிச்சோம். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, அட்டாமிக் நம்பர்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். Atomic number, அணு எண் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். You have learned that the atoms of an element are all alike but different from the atoms of other elements. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டை விட என்ன இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். எதை வச்சு டிஃபரெண்டா இருக்கும்னா, they differ in the number of electrons and protons. ஓகே, ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எதுல டிஃபர் ஆயிருக்கும், வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அண்ட் புரோட்டான்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். the number of protons in the nucleus of an atom of an element is known as atomic number. அப்ப atomic number அப்படின்னா என்ன அப்படின்னா, number of, that is number of protons. ஓகே, ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம். இந்த புரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ், புரோட்டான்ஸ் எங்க இருக்குன்னா நியூக்ளியஸ்ல இருக்கு. அப்போ ஒரு ஆட்டத்துக்குள்ள நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற புரோட்டான்ஸோட நம்பரை தான் என்னன்னு சொல்ற நம்ம அட்டாமிக் நம்பர். இட் இஸ் டெசிக்னேட்டட் பை த சிம்பிள் Z. ஓகே, அதோட சிம்பிள் அதை என்ன எப்படி சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர்னா Z சொல்லும். திஸ் நம்பர் டிட்டர்மைன்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் an element and its chemical behavior. இது எதை பத்தி சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிமெண்டோட ஐடென்டிட்டியும் அதே மாதிரி கெமிக்கல் பிஹேவியரை பத்தியும் சொல்றதுதான் அட்டாமிக் நம்பர். Since atom as a whole is neutral, ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன இருக்கும்னு சொல்ல நம்ம நியூட்ரலா இருக்கும், நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். So the number of proton and it's equal to the number of electrons orbiting the nucleus. அப்ப நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும், நியூக்ளியஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்றோம் நம்ம நியூட்ரான்ஸ் பிளஸ் புரோட்டான்ஸ். அதே மாதிரி வெளியில இருக்கிறது என்னன்னு சொல்ல நம்ம எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டான்ஸோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The number of proton and it's equal to the number of electrons orbiting the nucleus. For example, hydrogen has 1 proton. For example, first element எதுனா ஹைட்ரஜன், அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொன்னா 1. அப்ப இந்த 1ன்றது எதை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுது. அதர்வைஸ் நம்பர் ஆஃப், இதுக்கு என்ன இருக்கு, ஒரு புரோட்டான், இதுதான் 1 புரோட்டான் சொல்லலாம். அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், இது ஒரு எலக்ட்ரான் சொல்லலாம். So hydrogen has 1 proton and 1 electron since its atomic number is 1. Helium with atomic number 2. ஓகே, அதுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 protons and 2 electrons. 2 protons. ஏன்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்ற number of proton is equal to number of electron. அப்ப proton 2னா electron அதுக்கு 2. Can you now say that elements with different atomic numbers are distinct from each other and the atomic number uniquely identify an element? Observe figure 8.10. How many neutrons and protons are present in a lithium atom and what is its atomic number? இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஐடென்டிட்டியும் கெமிக்கல் பிஹேவியரையும் அது முக்கியமா சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, முக்கியமா அட்டாமிக் நம்பர் வந்து Z அப்படின்னு சொல்றோம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்றோம். அப்ப அணு ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற மாச கணக்கிடுறதுக்கு தான் முக்கியமா எது தேவை, இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் முக்கியமா தேவை. அப்ப அட்டாமிக் நம்பர் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் சொல்றாங்க, கேன் யூ நேம் தட் எலிமெண்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் டிஸ்டன்ட் ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் அதர் அட்டாமிக் நம்பர் யூனிக்லி ஐடென்டிஃபை an element. Observe figure point how many neutrons and protons are present in lithium atom. இப்போ லித்தியம் அப்படின்னு எடுத்துக்கோம்னா அட்டாமிக் நம்பர், லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் Z எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கும்போது 3. லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவுனா 3. அப்ப இதுல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 3 அப்படின்னு சொல்லும். So how many neutrons and protons are present in a lithium atom and what is its atomic number? அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, அதுல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி கீழே பார்க்கலாமா.
8.6 மாஸ் நம்பர். இப்ப நெக்ஸ்ட் இங்க இந்த பிக்சர் கொடுத்திருக்காங்க. நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இந்த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் நியூக்ளியஸ். இது இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர்ல இருக்க நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரான்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு, இது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, சுத்தி வருது. அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, மொத்தமாவே அதோட மொத்தம் நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் சேர்ந்தது 7 இருக்கு. 4 + 3 7. ஓகே, இதுல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். அப்ப லித்தியம் ஆட்டம்ஸ் மேல என்ன இருக்கு, a piece of lithium metal இருக்கு. இது லித்தியம் மெட்டல் எதால் ஆனது, ஃபர்ஸ்ட் மேல கொடுத்திருக்கிற ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஒன், a piece of lithium metal. இந்த லித்தியம் மெட்டல் எதால் ஆனதுல லித்தியம் ஆட்டம்ஸால் ஆனது. இந்த லித்தியம் ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ், உள்ளுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. அதை சுத்தி என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிருக்கு. டோட்டலா உள்ளுக்குள்ள இருக்க நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் சேர்ந்து எத்தனை இருக்கு, 7 இருக்கு. அப்ப இந்த 7ன்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது இதுதான் மாஸ் நம்பர். Okay, as stated earlier, helium has 2 protons, but its mass far about 4 times that of a proton. So the total number of protons or neutrons present in the nucleus of an atom, and it's called mass number. இப்ப atomic numberனா number of protons or number of electrons அப்படின்னு சொல்றோம். For example, Z தான் atomic number. இது என்னன்னு சொல்றோம், number of protons சொல்லலாம். Otherwise number of electrons சொல்லலாம். நெக்ஸ்ட் மாஸ் நம்பர் அப்படின்றது என்னன்னா, மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதாவது வந்து நியூக்ளியஸுக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ல நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எங்க இருக்குன்னா நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு, நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கு. பட் இட்ஸ் மாஸ் இஸ் 4 times as that of neutron. The total number of protons and neutrons present in the nucleus of an atom, and it's called mass number, and it's denoted by the symbol A. அப்ப மாஸ் நம்பர் எதுல சொல்றோமோ A ன்னு சொல்றோம், அட்டாமிக் நம்பர் Z ன்னு சொல்லும். The protons and neutrons present in the nucleus are called nucleons. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இது சொல்றோம் இல்லையா, that is neutrons and protons ரெண்டும் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்ந்து என்னன்னு சொல்லலாம் நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So mass number is equal to number of protons plus number of neutrons. Since the mass of the neutron is roughly equal to that of proton, அதே மாதிரி சில டைம்ல mass of the neutron எப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது யூஸ்வலாவே the mass of the neutron is ரஃபா என்ன இருக்கு, that is equal to that of proton. The mass of helium atom can be accounted by 2 protons and 2 neutrons. A few examples are given in table 8.3. அதே மாதிரி ஹீலியத்துக்கு முக்கியமா என்ன இருக்குன்னா 2 protons 2 neutrons இருக்கு ஹீலியம். A few examples are given in table 8.3. இங்க table 8.3ல சில examples கொடுத்திருக்காங்க. That is, first one is mass number of different elements கொடுத்திருக்காங்க. First one is hydrogen, the proton is 1. அதுக்கு என்ன கிடையாது, நியூட்ரான் கிடையாது. மாஸ் நம்பர் என்னன்னு சொல்லுவோம் 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹீலியம் பார்க்கும்போது 2 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு. அப்ப அதோட மாஸ் நம்பர் 2 + 2 is equal to என்ன வரும் 4. லித்தியம்னு பார்க்கும்போது அதோட புரோட்டான்ஸ் 3, நியூட்ரான்ஸ் 4. அப்ப என்னன்னு சொல்றோம் 3 + 4 is equal to அதோட மாஸ் நம்பர் is 7.